ஹே டைன ஃபேமிலி. தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டின ராஜராஜ சோழனோட பையனான ராஜேந்திர சோழனோட நினைவிடத்துக்கு தான் போக போகிறோம். இது காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்குது. பிரம்மதேசம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து விமானம் இருக்குது ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறமா வந்து 2 பில்டிங்காக உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுதா? ஒன்று வந்து பல்லவர்கள் கட்டினது, இன்னொன்று வந்து சோழர்கள் கட்டினது. பாருங்கள், இது வந்து கிணறு. இதில் பாருங்கள் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் அந்த காலத்து எழுத்துக்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த காலத்து எழுத்துக்கள் அவ்வளோ அழகாக அதில் வந்து கிரேவ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஒரு தூண்லேயும் ஒரு ஒரு மியூசிக் வருது. அதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது போன வாட்டி தான் இதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் அந்த ஒரு ஒரு தூணையும் தட்டி பாருங்கள். அவ்வளோ அழகாக இருந்தது. லோ பட்ஜெட் தஞ்சாவூர் பெரிய கோயில்னு சொல்லலாம். ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து தொல்லியல் துறை பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி செடிகள்லாம் இல்லை, இப்போ எல்லாமே போட்டு அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த ராஜேந்திர சோழனோட மனைவி வீரமாதேவியும் இந்த இடத்துல தான் உரண்கட்டை ஏறினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே இருந்த ஒரு பீப்புள் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த கோயிலுக்குள்ள 2 சிவன் லிங்கங்கள் இருக்கு. சோழர்கள் காலத்துது ஒன்று, பல்லவர்கள் காலத்துது ஒன்றுன்னு சொல்றாங்க. பாய் பாய், நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த குளத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புதையிலிருந்து நோண்டி எடுத்ததா சொல்லப்படுது. ஆனால் அது எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதிரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக நெற்கதிகள் இருந்தது. அதை ரசிச்சுட்டு நம்ம மூவ் ஆகிட்டோம். அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏனாதவாடி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகரை பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம போன நேரம் நடை சாத்தி இருந்தது. சூப்பரான ஸ்பாட், போய் விசிட் பண்ணுங்க. டைனவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா.